ஹாய் ஃபேம்லீஸ், டுடே பேன்கேக் செய்யலாமா? முதலில் கிண்ணத்தில் 150 கிராம் நாட்டு சர்க்கரையை எடுத்து வைக்கவும். 300 மில்லி கொதிக்கும் நீரை நாட்டு சர்க்கரை ஊற்றி முழுவதுமாக கரையும் வரை கிளறவும். சூடு ஆறவைத்து அதில் ஒரு முட்டையைச் சேர்க்கவும். பிறகு 5 கிராம் சர்க்கரை, ஈஸ்ட் பொடியைச் சேர்க்கவும். அவற்றை நன்கு கலக்கவும். பின்னர் கிண்ணத்தில் 500 கிராம் கோதுமை மாவை எடுத்துக் கொள்ளவும். பின்னர் கலக்கப்பட்ட நாட்டு சர்க்கரை தண்ணீரை சேர்க்கவும். மாவில் ஊற்றவும். கட்டியில்லாமல் மாவில் கலக்கவும். பிறகு மூடி வைத்து மாவு புளிக்கும் வரை விடவும். அதில் ஒரு கைப்பிடி நறுக்கிய சிவப்பு பேரீச்சம்பழங்களைச் சேர்க்கவும். குச்சிகளைப் பயன்படுத்தி கிளறிவிடவும். பேன்கேக் கப்பை எடுத்து வைத்து அதில் ஒட்டாமல் இருக்க எண்ணெய் தடவும். பின்னர் அதில் மாவை 80% நிரம்பும் வரை பாத்திரத்தில் ஊற்றவும். நறுக்கிய சிவப்பு பேரீச்சம்பழங்களை மேற்பரப்பில் தூவவும். அதிக வெப்பத்தில் 20 நிமிடங்கள் ஆவியில் வேக வைத்து எடுக்கவும். சுவையான பேன்கேக் ரெடி. நீங்கள் அதை கற்றுக்கொண்டவுடனே அத வீட்லயே முயற்சித்துப் பாருங்கள்.